Hi children, இப்போ நம்ம exercise 3.7ல first question பார்க்கலாம் Phillips. The solution of the equation ax plus b is equal to 0 is. So question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ax plus b is equal to 0 ஓட solution என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? So ax plus b is equal to 0. அப்போ ax is equal to என்ன வரும்? plus b வந்து equal to அந்த பக்கம் போகும்போது minus b ஆயிடுமா? அடுத்து x. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷனாலே நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிளுக்கு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வேரியபிள் என்னது, எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் பி, இது என்னது இருக்குது, மல்டிப்ளிகேஷனில், அப்போ கீழே டிவிஷனில் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க, ஏவும் பியும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. Then the solution of the equation ax plus ax equal to b has to be always. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயும் பியும் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா இதோட சொல்யூஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ் அப்படின்னா இது வந்து என்னவா வரும், நம்மளுக்கு சொல்யூஷனும் எக்ஸ் வந்தும் பாசிட்டிவில் தான் வரும். இப்போ பார்க்கலாமா? ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, அப்போ கீழே வந்து டிவிஷனுக்கு போயிடும். ஸோ பி பை ஏ, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்னால ஆன்சர் என்ன வரும், உங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவில் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், 1/6 of a number when subtracted from the number itself gives 25. The number is dash. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/6 ஆஃப் த நம்பரை வந்து அந்த நம்பர்லேருந்தே வென் சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர் இட் செல்ஃப், அந்த நம்பர்லேருந்தே நம்ம மைனஸ் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 25 கிடைக்குது அப்படின்னா நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நம்பர் தெரியாது. ஸோ நம்பரை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ 1/6 ஆஃப் த நம்பர் வந்து என்னது, 1/6 ஆஃப் நம்பர் வந்து என்ன வரும், 1/6 ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 1/6 of the number when subtracted from the number itself. So number வந்து x, 1/6 of the number வந்து xல இருந்து subtract பண்ணுறோம். ஓகேவா? xல இருந்து 1/6 of the number subtract பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ, 25. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், நம்மளுக்கு 6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 6x minus x divided by 6 is equal to 25. So 5x by 6 is equal to 25. Then so x is equal to என்ன வரும், sorry 5x is equal to 25 into 6 வந்துருமா? So x is equal to 25 into 6 divided by இந்த 5 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கீழே வந்து என்னது டிவிஷனுக்கு போயிடும். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 times. So 5 into 6 30. So the number is 30. Next one, if the angles of a triangle are in the ratio 2:3:4, then the difference between the greatest and smallest angle என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு தெரியும் 3 ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த 3 ஆங்கிள் என்ன ரேஷியோவில் இருக்குன்றாங்க, 2:3:4. இப்போ இது வந்து 2x அப்படின்னா இது 3x, இது 4x. அப்போ மொத்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், ட்ரையாங்கிளுக்கு ஃபுல் ஆங்கிள் சேர்த்து 180 டிகிரின்னு தெரியுமா? ஸோ 2x + 3x + 4x is equal to 180 டிகிரி. ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வரும். ஸோ இந்த 3 ஆங்கிள், ஸோ இது 2x, இது 3x, இது 4x, இதை ஆட் பண்ணால் 180. ஸோ இப்போ 2 + 3 5, 5 + 4 9x. ஸோ 9x equal to 180. ஸோ x is equal to 180 divided by 9னா ஸோ 20. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 20. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் தான் கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஸ். அப்போ கிரேட்டஸ்ட் ஆங்கிள் எது இதில், 4x. ஸோ 4 into 20 is equal to 80. ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வந்து 2x. ஸோ 2 into 20 is equal to 40. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 40. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 40 டிகிரி. Fifth one, in an equation a plus b is equal to 23. The value of a is 14. Then the value of b. ரொம்ப சிம்பிள். a and b ஆட் பண்ண 23. a 14 அப்படின்னா b ஓட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு பார்த்தரலாமா?
So a plus b is equal to 23. So b is equal to என்ன 23 minus a. a ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க minus 14. என்ன ஆன்சர் அப்போ b is equal to 9. Second question, true or false one. Sum of a number and 2 times that number is 48. Can be written as y plus 2y is equal to 48. என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சம் ஆஃப் த நம்பரும் அதோட ஒரு நம்பர் அதோட 2 டைம்ஸ் ஆஃப் நம்பர் அதோட சம்மு வந்து 48 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த எக்ஸ்பிரஷனில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கேட்குறாங்க, சொல்யூஷன் கேட்கல. இவ பார்க்கலாமா? இப்போ இங்கே ஒயில் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது அப்படின்றனால அந்த நம்பர் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் நம்பர் வந்து என்ன வரும்? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் நம்பர் வந்து 2y. என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப். ஸோ y plus 2y equal to 48. Sum of a number and sum of a number and 2 times of that number. So y plus 2y is equal to 48. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ the answer is true. Next one. 5 into 3x plus 2 is equal to 3 into 5x minus 7 is a linear equation in one variable. பார்க்கலாமா? ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னா என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும்? அதோட பவர் வந்து 1 இருக்கணும். ஸோ இங்கே ஒரு வேரியபிள் தான் எக்ஸ் அப்படின்றது இருக்குது, இதோட பவரும் 1 தான் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5x + 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 15x + 5 × 2 வந்து 10 ஈக்குவல் டு, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 15x 5 × 7 3 × 7 -21. ஓகேவா? இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாமா? ஸோ 15x, இந்த 15x நீட்டு வரும்போது -15x ஈக்குவல் டு -21. இந்த 10 அங்கிட்டு போகும்போது -10. 15x - 15x 0. ஸோ 0 is equal to -31 இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கா? நம்மளுக்கு வேரியபிளே இல்லை. அப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிளுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வேரியபிளாக அது இருக்கணும். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கூட இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன். x is equal to 25 is the solution of 1/3 of a number is less than the original number. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் அதோட 1/3 ஆஃப் த நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்கிறாங்க. x is equal to 25 is the solution of 1/3 of a number is less than the original number. இப்போ நம்மளுக்கு நம்பர் தெரியாது. ஸோ நம்பரை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? x. 1/3 ஆஃப் நம்பர் வந்து என்ன வரும் நம்மளுக்கு? 1/3 ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 1/3 ஆஃப் த நம்பர் இஸ் 10 less than சொல்லிட்டாங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1/3 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 10. இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? ஸோ 3 எல்சிஎம் எடுத்தால் 3 வந்துடுமா? ஸோ 3x மைனஸ் எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு 10. 3x மைனஸ் எக்ஸ் என்னது? 2x. 2x by 3 is equal to 10. அப்போ 2x is equal to என்ன வரும்? இது டிவிஷனில் இருக்க மேலே மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ 10 into 3. ஸோ 30. ஸோ 2x is equal to 30. ஸோ x is equal to என்ன வரும்? 30 by 2 is equal to 15. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்ன வருது நம்மளுக்கு? x is equal to 15 வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 25 கொடுத்துருக்காங்க. ஸோ the answer is false. Thank you.